நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போது வெத்தலைப்பாக்கு பழம் யூஸ் பண்றோம். அதாவது முடிஞ்ச அன்னைக்கு வைக்கிறோம். நல்ல நாட்கள்ல வெள்ளிக்கிழமைகள்ல வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கிறோம். அந்த வெத்தலையில உள்ள காம்பை கிள்ளிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா லட்சுமியோட அக்கா அதுல இருக்கிறாங்க, அதாவது மூதேவி. அது நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. காம்பை கிள்ளிட்டு அலசிட்டு வெத்தலையை வைக்கணும். பாக்கு ஒரு நல்ல களிப்பாக்கு வாங்கி வச்சு உபயோகப்படுத்துங்க. ஒரு பாக்கு வைங்க போதும். 3 வெத்தலை ஒரு பாக்கு வைங்க. பழம் வாங்கிட்டு கழுவணும். நல்லா கழுவிட்டு 2 பழம் வைக்கணுங்க. 2 பழம் ஜாயிண்டா இருக்கணும். தனித்தனி பழமா இருக்கக்கூடாது. பழம் புருஷன் பொண்டாட்டி வீட்டுல புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையா இருக்கணும். அந்த பழம் 2ஆ இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். அப்படிதான் பயன்படுத்தணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு பெரியவர் சொன்னதுதான், ஒரு ஐயர் சொன்னது. ஆனா நல்ல விஷயம். நாங்க அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். நாங்க டெய்லி பூஜைகள்லாம் நான் இப்படிதான் செய்யறோம். எங்க பிள்ளைகளுக்கும் கத்து கொடுத்துருக்கோம். ஆனா வெளியில நான் சொல்லல. ஏன்னா சொன்னா எடுத்துக்கிடுவாங்களோன்னு பயம். ஆனா இப்ப நான் ஒரு பெரியவர் பேசுனதா கேட்டுதான் நான் பேசுறேன். அதனால இப்படி கடைபிடிச்சுக்கோங்க, நல்லது.